Hi, hello, வணக்கம். Welcome to Taste Cannot Escape. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான சூப்பரான தக்காளி ஊறுகாய். இது மத்த ஊறுகாய் மாதிரி ரொம்ப பெரிய ப்ராசஸெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்ம இதை செஞ்சிடலாம். இதை நான் சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதே மாதிரி என் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது எங்க அம்மாவோட ரெசிபி. எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது. அதை நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதிக்க அதோட தோல், தக்காளியோட தோல் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த தோல்ல கிராக் விழுக ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்க. இப்ப கிராக் விழுந்துருச்சு. இந்த கிராக் விழுந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தக்காளியெல்லாம் எடுத்து ஒரு ட்ரேல வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆறின உடனே அதோட தோலை ஒன்னொன்னா தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப உரிச்செடுத்த தக்காளியை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஊறுகாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நல்ல கெட்டியான பாத்திரம் எடுத்து அதுல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடானோடனே 50 கிராம் பூண்டை சின்னதா நறுக்கி அதை அந்த பூண்டை அந்த எண்ணெயில போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது டார்க் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா லைட் ப்ரௌன் வரைக்கும் மட்டும் வதக்குனா போதும். அது நல்லா வணங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை அதுல ஆட் பண்ணிக்கலாம். அந்த பூண்டு, அந்த நல்லெண்ணெய், தக்காளி மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு இன்னும் காரமா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல சின்ன பசங்களுக்கு கொடுக்கணும்னா இன்னும் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. அடுத்து வெந்தயம் இருக்கு இல்லையா, அந்த வெந்தயத்தை நல்லா வறுத்து அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உப்பு, மிளகாய் தூள் கூட அந்த வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 45 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோடனே இதுக்கு தேவையான சீசனிங் ஆட் பண்ணிடலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே அந்த கடுகையும் இந்த ஊறுகாயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராசஸையும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. அதே மாதிரி ஊறுகாயிலேருந்து சைடில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் 1 கிலோ தக்காளிக்கு உங்களுக்கு 45 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் ஆகும். 45 மினிட்ஸ் நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ நம்ம ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி எது கூட வச்சு வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சட்னி அரைக்க முடியலன்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா எப்போ வேணுமோ எடுத்து நீங்கள் சூடு பண்ணி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.